எல்லா ஸ்கூலுமே ஒரே மாரி இருக்கிறது கிடையாது. 1, 2 ஸ்கூல்ல ஏன் 90% ஸ்கூல்ல ராகிங் இருக்கு. அதுவும் கொரியானா சொல்லவே தேவையில்ல. எல்லா இடத்துலயுமே ராகிங் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும். இதனாலே நிறைய சூசைட் நடக்கிறதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். இல்ல இந்த மாதிரி ரீல்ஸ்லயாச்சும் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் கொரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தர்ற படம் தான் இது. நீங்க ஒரு போயா இருந்தாலும் கேலா இருந்தாலும் இந்த படம் கடைசி வரை பாருங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காமிக்காங்க. ஹீரோ வந்து ஒரு ஆவரேஜா படிக்கிறவன் தான். ஆனா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அதனாலே அவன் நல்லா படிக்கணும்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். இப்படி இவன் ஸ்டடியில மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவன் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ரிலேஷன் என்னன்னு நம்ம காமிக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல எப்பயுமே தனியா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படி இவன் கிரவுண்ட்ல உட்காந்து இருக்கும் போது தான் இவனுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு 4 பொண்ணுங்க ஒரு பொண்ணை வந்து ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ஸ்டார்டிங்ல இறந்து போனதை பார்த்திருப்போம். அப்படி இவங்க 4 பேர் அந்த பொண்ணை ரேக் பண்றது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளாஸுக்கு போகும்போது தான் அவன் மொபைலுக்கு ஹெல்ப்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்து அவனும் யார் அனுப்புன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் திருப்பி அவனுக்கு அதே நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ வருது. அதாவது அந்த பொண்ணை வந்து வாஷ்ரூம்ல வச்சு அழுக்கு தண்ணிலாம் ஊத்தி அந்த பொண்ணை வந்து ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வீடியோ அனுப்பிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் வந்து ஒரு லாக்கர்ல இருக்கிறதா மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அவனும் அந்த மெசேஜை பார்த்து அந்த பொண்ணு மேல இருக்கிற பரிதாபத்துல அவனும் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டே கொடுத்துட்டு சைலண்டா திருப்பி போயிடும். ஆனா இவனுக்கு கன்ஃபார்மா தெரியல இந்த பொண்ணு தான் மெசேஜ் அனுப்புதான்னு. அதனால அந்த பொண்ணு வெளியே வந்த அப்புறம் இவனும் கேட்கலாம்னு நினைக்கும் தான் அந்த பொண்ணும் இவன் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளாஸ்ல ஒவ்வொரு வாட்டி இருக்கும் போதுமே அதே நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. மேல ரூஃப் டாப்ல மாட்டிக்கிட்டே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. ஏன்னா 4 பொண்ணுங்களுமே அந்த பொண்ணை மேல வச்சு பூட்டிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட பெஞ்சை பார்க்கும்போது அவளோட மொபைல் அந்த அங்கதான் இருக்கு. அப்ப வேற யாராவது மெசேஜ் அனுப்புறா. சரி இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மேல போய் கதா திறந்து விட்டு அந்த பொண்ணோட போனை கையில கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போயிடும். அப்பதான் அவளும் கேட்க இவன் எங்க மாட்டி கிடக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்னு. அப்பதான் அவனும் எப்படியோ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவனுக்கு வர்ற மெசேஜை பத்தி ஒன்றும் சொல்லாம அவன் அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படிக்கலான்னு போகும்போது தான் அந்த நம்பர் கிட்ட இருந்து திருப்பி மெசேஜ் வந்துட்டே இருக்கும். இந்த பொண்ணை ரேக் பண்ணும் போதெல்லாம் அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வரும். இதெல்லாம் பார்த்து அவனும் கண்டுக்கிறாம அவன் ஸ்டடியில கான்சென்ட்ரேட் பண்ணும் போது தான் மியூசிக் கிளப்ல வச்சு அந்த பொண்ணுக்கு டேஞ்சர் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும். சரி நம்ம ஹீரோவும் கண்டுக்கிறாம இருந்தாலும் அவனுக்கு இந்த மெசேஜை பார்த்த அப்புறம் மனசு வரல. அதனால அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக அவன் அந்த மியூசிக் கிளப்ல போய் உட்காடுறான். அதனால அந்த இடத்துல அங்க ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஹெல்ப் பண்ணி மெசேஜ் வரும்போது இவனும் சரியான கோவத்துல இவன் கிளாஸ்ல படிக்கிற வேற பசங்களோட மொபைல்லாம் செக் பண்ணி பார்க்கான். அப்ப அவங்களும் கோவத்துல அவனை திட்டிட்டு அவங்க போனை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்பதான் அவனும் திருப்பி அந்த மெசேஜரை பார்த்து நீ யாருன்னு சொல்லி திருப்பி கேட்கான். ஆனா அந்த பக்கத்துல இந்த மெசேஜே வராது. அப்பதான் அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல எக்ஸாம் நடத்துறாங்க. அதனால எல்லார் போனும் கலெக்ட் பண்ணி வைக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மெசேஜ் வரனால ஸ்டடியில கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்க முடியாது. அதனால அவனுக்கு சரியான கோவம் வருது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம சாரும் ஹீரோ கிட்ட இந்த மொபைல் போன் எல்லாம் திருப்பி கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் கிளாஸோட லீடர். அப்பதான் அவனும் போனை திருப்பி கொடுக்கலான்னு போகும்போது இவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. இவனை யாரு மெசேஜ் அனுப்பி தொல்லை பண்றான்னு தெரியறதுக்காக இவங்க எல்லாரும் மொபைல் ஆன் பண்ணி அந்த நம்பருக்கு அவன் ஒரு மெசேஜ் அனுப்புறான். அப்பதான் அதுல ஒரு போன்ல வந்து இவன் அனுப்பின மெசேஜ் வந்து காமிக்கி. அதோட அவனுக்கு தெரிஞ்சு வச்சு இவனுக்கு யாரு இந்த மெசேஜ் அனுப்புறான்னு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு அவனும் திருப்பி வீட்டுக்கு போகும்போதான் இவனுக்கு பின்னாடி அந்த மெசேஜ் அனுப்புற பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருவா. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் அவளை முன்னாடி போக விட்டு பின்னாடி இருந்து வருவான். நீ தானே எனக்கு மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு அவனும் போன் எடுத்து திருப்பியும் செக் பண்றதுக்கு ஹாய் அனுப்பும் போதான் அவளுக்கு அந்த மெசேஜ் போய் சேருது. அப்பதான் அவனும் கோவத்துல எதுக்கு தேவையில்லாம இவனுக்கு மெசேஜ் அனுப்பி ஹெல்ப் பண்ண கேட்கறேன்னு கேட்பான். ஏன்னா அந்த 4 பொண்ணுங்க ராகிங் பண்ணுவான்னு சொன்னேன்ல, அதுல ஒரு பொண்ணு இவ தான். இவன் ஹெல்ப் பண்றது என்ன விளையாட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கோவப்படும் போதுதான் அந்த பொண்ணு வந்து இவளோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேக் பண்றது இவளுக்கு வந்து பிடிக்காது. ஆனா அவங்க கிட்ட என்னமாச்சு சொன்னா இவளையும் சேர்த்து ரேக் பண்ணான்னு பயந்துதான் நம்ம ஹீரோ கிட்ட அடிக்கடி ஹெல்ப் கேட்டிருக்கா. அப்படி அந்த விஷயத்தெல்லாம் இவங்கிட்ட சொல்லும் போதுதான் இவனும் கோவத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணு தோணுச்சுன்னா நீ ஹெல்ப் பண்ணு. இனிமே தயவு செய்து எனக்கு மெசேஜ் அனுப்பாத. ஒருவேளை அனுப்புனேன்னா நான் உன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி கொடுத்துறேன் நீ அந்த பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ண பாக்கேன்னு. அப்படி இவன் பயன்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுவான். இவ தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போதான் அவளோட அம்மா அங்க வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த வீக் வெளியே ஒரு ஷோ பார்த்துட்டோன்னு சொல்லி டிக்கெட் எடுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே பிடிக்காது. அதனால அந்த 3 டிக்கெட் உள்ள வச்சுட்டு இவன் மட்டும் போலான்னு பிளான் பண்ணுவான். அப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு ஏன் அவ இவன் அனுப்பின மெசேஜை பார்க்காம இருக்கான்னு கேட்பா. அப்பதான் அவனும் கோவத்துல உனக்கு என்ன வந்துச்சு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அவளே கேட்பா. மற்றவங்க விஷயத்துல நீலாம் மூக்க நுழைக்காத. சொல்ல போனா நீயும் தான் ரேக் பண்றது. உன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீயும் சப்போர்ட்டா தானே இருக்க. இல்ல நீ அந்த பொண்ணை போய் காப்பாத்தினியா? தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு அவனும் வான் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் இன்னும் அந்த பொண்ணை ரேக் பண்ண போகும்போது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இன்னும் அவனும் வரமாட்டான். அப்படி
அன்னைக்கு நைட் அவள் அவங்க அம்மா கொடுத்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ஷோ பார்க்க போவா. அப்பதான் அந்த இடத்துக்கு இவங்க ரேக் பண்ற பொண்ணும் பக்கத்துல உட்காரும் போது ஹீரோயினை பார்த்து அவளும் பயந்து போவா பாப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு அவள் வெளியே எஞ்சி போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியிருந்து அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதான் அவளும் அங்க வந்துடுறா. எனக்கு தெரியும் நீ மத்த 3 பொண்ணுங்குமே இல்லைன்னு. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன அடிக்கும் போது நீ மட்டும் என்ன அடிக்காம ஒரு கவலையோடய பார்த்துக்கிட்டு இருப்ப. அப்புறம் எதுக்கு நீ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க? உனக்கு அவங்கள பிடிக்காட்டி ஏன் அவங்க கூட சுத்தணும் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னு தெரியாம குழம்பி போயிருப்பா. அப்பதான் அவளோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவோமே அந்த பொண்ணு இது பார்த்துட்டு ஒண்ணுமே கேட்காம அவ அங்க இருந்து போயிடுவா. ஏன்னா இவளால தேவையில்லாம ஹீரோயினுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளோட அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகும்போதான் அவளோட பாய் ஃப்ரெண்டு வர லேட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கம்பெனி கூப்பிட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சிரிச்சு பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு இவங்க கூட சுத்தமாக பிடிக்கல. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கோல் வருமே. அவள் வெளியே போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் முன்னாடி படித்தவங்க. அவங்களும் நம்ம ஹீரோயின் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஸ்கூலு மாறுமே அவர் கீழ் ஜாதின்னு மறந்துட்டான்னு சொல்லி இவங்க 2 பேருமே கலாய்ச்சிட்டு போவாங்க. அப்போதான் இது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கேட்டு அவளுக்கு சரியான கோவம் வருது. அப்போ இவ பணக்காரி இல்லைன்னு சொல்லி ஏன்னா இவங்களாம் ரொம்ப ரிச்சானவங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் ரிச்சுன்னு சொல்லி தான் இவங்க கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்போ இவளுக்கு உண்மை தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் இவருக்கு தொடங்கிடுவா. அப்பதான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததுமே இவங்க 3 பேருமே ஹீரோயின் கிட்ட வந்து இவங்க ரேக் பண்ற பொண்ணை இன்னைக்கு வசமா மாட்டிடலான்னு சொல்லி சிகரெட் பேக்கெட்டு அவளோட பேக்ல வைக்கிறக்கா போவாங்க. அப்பதான் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவக்கு என்ன செய்யன்னு தெரியாம நம்ம ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்க முடியாம இவங்க கூட போவா. அப்பதான் அவளும் டக்குன்னு நின்று இது கொஞ்சம் ஓவரா தெரியல, இந்த அளவுக்கு நம்ம அவளை ரேக் பண்ணுமா, டீச்சர் கிட்ட மாட்டினா ஸ்கூல் மொத்தமா கெட்ட பேராயிரும் அப்படின்னு ஹீரோயின் வேண்டான்னு சொல்லும் போதான் அந்த பொண்ணுங்களும் பக்கத்துல வந்துட்டு நீ வராட்டி இங்கே இருன்னு சொல்லி இவங்க அந்த பொண்ணோட பேக் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பொண்ணுங்களும் மியூசிக் கிளப்புக்கு போய் அவளை ரேக் பண்ணும் போது தான் ஹீரோயின் வெளியிருந்து பயந்து போய் ஹீரோக்கே மெசேஜ் அனுப்புறா ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிறவே இல்லை. அப்பதான் இவங்க 3 பேரும் அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. நீ வந்து நாங்க ரேக் பண்றதா டீச்சர் கிட்ட போட்டு விடுப்பியா, உள்ள பேப்பர்லாம் வச்சிருக்க எங்க மேல ஃபைல் பண்ற மாரி அப்படின்னு இவன் முன்னாடியே அந்த ஃபைல்லாம் கிழிச்சு போட்டு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. உனக்கு வந்து பியானோனா ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துருக்க. ஸோ இனிமே பியானோ வைக்கும் போது நீ ஒவ்வொரு டைமும் பயந்துகிட்டே இருக்கணும், மேல இருக்கிற போர்டு வந்து உன் கையில வந்து அடிக்குமான்னு சொல்லி. அப்படின்னு இவங்களும் வேணுக்குன்னு இந்த போர்டை வந்து இந்த பொண்ணோட கையில அடிக்கிற மாதிரி வைக்க பார்க்கும் போதுதான் அவளும் பயத்துல கத்திக்கிட்டு இருப்பா. அப்பதான் இதெல்லாம் வெளியிருந்து ஹீரோயினும் பார்த்து அவங்களை எதிர்த்து நிக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஃபோன் பண்றா. ஆனா ஹீரோ படிக்கும் போதும் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி அவன் அதெல்லாம் மைண்ட் பண்ணாம போனை சைலண்ட்ல போட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயினாலே ஒன்னும் செய்ய முடியாம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த 3 பொண்ணுங்களும் வெளியே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கோவமா பேசிட்டு போறாங்க. இங்க பாரு அந்த பொண்ணு மட்டும் இங்க இல்லாட்டி ஒன்னத்தான் ரேக் பண்ணிருப்பான், அதனால என்ன நடந்தாலும் மூடிக்கிட்டு பாரு, ஏன்னா நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க 3 பேர் அங்கிருந்து போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் உள்ள வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றா இன்னும் கொஞ்ச நாள்லயே ஸ்கூல்ல இருந்து படிச்சு முடிச்சிடும், அது வேற எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியிருக்க சொல்றா. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு வர்ற கஷ்டம். ஏன்னா இவளை ரேக் பண்றது கிளாஸுக்கே தெரிஞ்சிட்டும் யாருமே மைண்ட் பண்ணல. அப்பதான் ஃபியூச்சரை காமிக்காங்க. போலீஸும் நம்ம ஹீரோயினை விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த மியூசிக் கிளப்ல வச்சுதான் அந்த பொண்ணை கடைசியா பார்த்தா சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளும் அங்கிருந்து வெளியே போகும்போதான் ஒரு ரிப்போர்ட்டர் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட இன்விடேஷன் கார்டு கொடுக்காங்க. இங்க பாருமா உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணா போதும், நான் உங்களை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ கொண்டு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவன் ஹெல்ப் பண்ணாதனாலையும் அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் ஒரு பிரிட்ஜ் மேல நிக்கிற பார்த்துட்டு இவனும் அந்த பொண்ணு மாரி சூசைட் பண்ணிடுவான்னு சொல்லி பயந்து போய் பக்கத்துல வரான். அப்பதான் அவளோட கையில காய இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்னாச்சுன்னு கேட்கும் போது அவளும் கோவத்துல என்னானோ உனக்கு என்னப்பா, நீ எப்பயும் போலயுமே கண்டுக்கிறாமே இரு, நானாச்சும் அட்லீஸ்ட் அந்த பொண்ணை காப்பாத்தாச்சுன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட மெசேஜ் பார்த்துட்டும் கண்டுக்கிறாம இருந்த, எல்லாருமே இருந்தா நீயும் அப்படின்னு அவளும் கோவத்துல சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அது கேட்கலாமா வேண்டாம நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு தான் கடைசியா ஃபோன் பண்ணியிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு வேளை இவன் ஃபோன் எடுத்திருந்தா அவ இன்னும் உயிரோடு இருந்திருப்பான்னு இவனுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் என்னன்னு கேட்காமையே ஒரு விதமான பயத்திலேயே இருப்பான். அப்பதான் அந்த பாஸ்ட்டை காமிக்காங்க. அந்த பொண்ணும் நோட்ஸ் எல்லாம் வச்சு கிளாஸ்ல தனியா இருக்கும் போதுதான் ஹீரோ அங்க வந்துட்டு இவங்களுக்கு இன்னைக்கு வேற இடத்துல கிளாஸ் நடக்குன்னு சொல்லுவான். அப்படி அவனும் சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போதுதான் இந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டு இவளோட போன்ல எமர்ஜென்சி நம்பரா இவனோட நம்பரையும் ஆட் பண்ணிட்டுமான்னு கேட்பா. அப்பதான் அவனு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான். அப்படி அன்னைக்கு நைட்டு தான் அந்த பொண்ணும் இவனுக்கு கால் பண்ணும் போது திருப்பி என்னமாச்சும் ராகிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இவனு கண்டுக்கிறாமே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கும். ஆனா இதுவரை நம்ம ஹீரோ அது என்னன்னு கேட்கவே இல்லை. அதே டைம் இப்ப ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருப்பி வீட்டுக்கு போகும்போதுதான் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இவகிட்ட கோவப்படுறாங்க. ஏண்டி நீ உண்மையெல்லாம் சொல்லிட்டியா? அவ சாவறதுக்கு நாங்க தான் காரணம், நீ சொன்னேன்னா நீ செத்த அப்படின்னு இவங்க 3 பேரும் பயன்படுத்தும் போது தான் ஹீரோயினும் இவங்களால ஒரு பொண்ணு இறந்துட்டும் இன்னும் செஞ்ச தப்ப உணரலையான்னு அவ கோவப்பட்டுட்டு இருப்பா. அப்பதான் அவங்களும் கோவத்துல, ஏண்டி நீயும் தானே எங்க கூட இருந்த, போலீஸ் கிட்ட சொன்னா நம்ம 4 பேரும் உள்ள போவோம் அப்படின்னு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு அமுக்கி அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி இவங்க ரேக் பண்ண எல்லா எவிடன்ஸுமே ஹீரோனோட போன்ல இருந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இவளும் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நம்ம ஹீரோவும் அவ கழுத்துல அந்த பாடு இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா அவனோட கழுத்துக்கு என்னாச்சு அப்படின்னு அவனும் கேர் பண்ணும்போது தான் என்னான உனக்கு என்னன்னு சொல்லி அவளும் கண்டுக்கிறாம இருப்பா. அப்பதான் அவனும் கிளாஸ் முடிஞ்சு அவ பின்னாடி வந்துட்டு, என்னாச்சு அந்த 3 பொண்ணுங்க தான் உன்னோட கழுத்தை இப்படி பண்ணதா அப்படின்னு இவன் கேட்கும் போது அவளும், நான் உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கவே இல்லையே, எனக்கு இப்பதான் புரியுது அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்னு. நம்மளை யாராச்சும் ரேக் பண்றாங்கன்னா நம்மளால வெளியே போய் ஹெல்ப் கேட்க முடியாது, ஆனா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளால ஹெல்ப் பண்ண முடியும். அதனாலதான் அந்த பொண்ணை ரேக் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். இப்பதான் புரியுது தப்பு பண்ணது அந்த ரேகிங் பண்ண 3 பொண்ணுங்க மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே தான், நம்ம எல்லாருமே எதிர்த்து கேட்டிருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அப்பதான் அந்த சூசைட் பண்ண பொண்ணையும் காமிக்காங்க. அவ வந்து அனாதையா இருப்பா. இவளை ரேக் பண்றது கிளாஸ் இருக்கிற யாருமே தட்டி கேட்கலன்னு சொல்லி அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்ட ஸ்கூல் டாப்ல இருந்தே கீழே விழுந்து இறந்து போயிடுவா. அப்படி இவளை நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்ட ஹீரோயினை மீட் பண்ணி பேசுவான். அந்த பொண்ணு கடைசி எனக்கு தான் கால் பண்ணிச்சு, ஆனா நான் போலீஸ் கிட்ட சொன்னேன் எனக்கு வந்த ஃபோன் நம்பர் யாருன்னே தெரியாதுன்னு. எதுக்கு நான் அப்படி சொன்னேன், நான் அன்னைக்கு வேணுக்குனே தான் அந்த பொண்ணோட ஃபோன் அட்டென்ட் பண்ணல, நான் செஞ்ச தப்பு தான். ஆனா அதுக்கு பதிலா நான் ஃபோன் எடுக்காதனால எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினான். இதுவரை நான் அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒருவேளை சாவருக்கு முன்னாடி என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா இப்போ அந்த வாய்ஸை கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவ தான் இப்போ உயிரோட இல்லையே. ஒருவேளை அன்னைக்கு நான் அவ ஹெல்ப் கேட்டு போயிருந்தா அவ இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பா. நீ சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு, ஆனா நம்ம தான் பார்த்துட்டு கண்டுக்கிறாம இருந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருமே தட்டி கேட்டிருக்கணும், நான் செஞ்ச தப்பு அப்படின்னு இவனே ஃபீல் பண்ணும்போது தான் ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு நம்ம கிளாஸ் இருக்கிற எல்லாருக்காட்டியும் நீ கொஞ்சம் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல நான் உனக்கு மட்டும்தான் மெசேஜ் அனுப்பினேன்னு. அப்படி இல்லை, நான் நம்ம கிளாஸ் இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பினேன். ஒன்னை தவிர வேற யாருமே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. நீ மட்டும்தான் அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க. வந்த நம்ம மாறின மாதிரியே நம்ம கிளாஸையே மாற்றணும், அப்பதான் ஸ்கூல் பப்ளிக்னு சொல்லி எல்லாருமே மாறுவாங்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவும் அந்த 3 பொண்ணுங்க செஞ்ச தப்ப எவிடன்ஸோட நெட்ல போஸ்ட் பண்ணிடுவா. ஏன்னா இவ போன்ல இருந்து அவங்க டெலிட் பண்ணாலும் அன்னைக்கு ஒரு நாள் வாஷ்ரூம்ல வச்சு டார்ச்சர் பண்ண வீடியோ நம்ம ஹீரோக்கு அனுப்பிட்டு இருந்திருப்பா. அப்படி அந்த வீடியோ இப்ப பப்ளிக்ல மொத்தம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு கோவத்துல நம்ம ஹீரோயின் கண்ணத்துல அரைஞ்சிருவா. அதுக்கப்புறம் அவளை மெடிக்கல் ரூம்ல போய் மருந்து வைக்கும் போது தான் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, உன்னோட கண்ணை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு இவன் கேட்கும் போது அவளும், நல்ல கேள்வி, சரியான வழி, எனக்கு இது தேவைதான். ஏன்னா நான் ரேக் பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தேல, அதுக்கு இது பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிட்டேன். ஒருவேளை நம்ம எல்லாருமே அந்த ரேகிங்கை தட்டி கேட்டிருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு இவளும் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போற வழியில அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் கடைசி அந்த பொண்ணு என்னதான் மெசேஜ் அனுப்பியிருக்குன்னு கேட்கறதுக்காக இவன் அதை ப்ளே பண்ணி பார்ப்பான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும், ஹாய் ஹோ, நான் மிஞ்சு பேசுறேன், என்னன்னு தெரில எனக்கு உன்னோட யாவும் வந்துச்சு, நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆனா நீ கால் அட்டென்ட் பண்ணல. என்ன அந்த பொண்ணுங்களாம் ரேக் பண்ண வந்தப்போ நீ திடீர்னு அங்கே வந்து என்ன ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ். எல்லாருமேரியுமே நார்மலான லைஃபை தான் வாழ்றேன்னு நீ வந்து ஹெல்ப் பண்ணப்போ தான் எனக்கு புரிஞ்சு. நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், ரொம்பவே தேங்க்ஸ் நீ அடிக்கடி வந்து என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு அவளும் ஹெல்ப்புக்கு பதிலாக இவங்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் தான் சொல்லியிருப்பா. அப்படி இதைத்தான் நம்ம ஹீரோ அன்னைக்கு கேட்காம போயிருப்பான். அப்படி அந்த சீனோடய நம்மளோட படம் இங்கே முடியுது. இது வந்து ரொம்ப இமோஷனலான படம். உண்மையிலே இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கு. ரொம்ப ஓவரா கொண்டு வர நிறைய ஸ்கூல் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா தட்டி கேட்கணும் தான் இவங்க சொல்றாங்க. ஒருவேளை நம்மளால முடியாட்டி கூட முடிஞ்ச அளவு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை பிடிச்சு கொடுக்கணும் தான் இந்த ஒரு படத்துல நமக்கு சொல்லித்தர மோட்டிவேஷன். ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை பேருக்கு இந்த படம் போய் சேர்ந்துருக்குன்னு எனக்கு வந்து தெரியும். ஏன்னா வியூஸ் வச்சுலாம் கணக்கு பண்ண முடியாது, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிருவீங்க. கடைசி வரை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்குன்னு எனக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதேமாரி அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த படத்தோடய போகாம நெக்ஸ்ட் நம்ம போகிற எல்லா படத்தையுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது வேற டாட்டா, பை பாய்.